அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் செவ்வாழை வச்சு 2 கேக் பண்ண போகிறேன். அதுக்கு 2 செவ்வாழை, 3 ஏலக்காய், 2 முட்டை. இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட்டு. இதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இதுக்கு 1 கப்புக்கு அளவு சுகர் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் போட்டு சிரப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் ஆப்ஷன் தான், உங்களுக்கு இஷ்டப்பட்டா போட்டுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. அப்புறம் 2 முட்டை. அப்புறம் அந்த 1 கப் சுகரை போடுறேன். அதே கப் அளவுக்கு 1/4 கப் ஆயிலும் ஊற்றுறது. சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். அதே கப்பில் கொஞ்சம் பால். நான் பச்சை பால் ஊற்றுவேன். உங்களுக்கு பச்சை பால் பிடிக்கலன்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்சின பால் கூட ஊற்றிக்கலாம். இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணதை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் அப்போ சொன்ன மாதிரி சேம் அதே கப்பு மெஷர்மெண்ட்டு. அதுக்கு 1 கப்பு மாவு அப்படி எடுத்துருக்கேன். சளிச்சு வச்சிருக்கிறேன், போடுறேன். இதில் 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போடுறேன். ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர். அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். அப்புறம் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. நம்ம வீட்டுக்கெல்லாம் போடுவோம்ல, இட்லிக்கு தோசைக்கு, அது ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ரேட்டு கேரமலுக்கு சிரப் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பிஞ்ச் உப்பு போட்டுக்கணும். இவ்வளோதான். டேஸ்ட் எடுத்து காட்டும் அதனால. இப்போ இதை மிக்ஸ் பண்ணணும். இப்படி கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது தேவைப்பட்டாச்சுன்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதே 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ்.
ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். இந்த பதம் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்மூத்தா வராது கேக்கு. கொஞ்சம் இந்த பாருங்க, இந்த லெவல்ல இருக்கும். இதுல இஷ்டப்பட்டவங்க டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம், பாதாம் பிஸ்தா, வெள்ளரி விதை, அவங்களுடைய விருப்பம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பேன்ல பட்டர் ஷீட் போட்டு நெய் தடவி வச்சிருக்கிறேன். குக்கர்ல ஆல்ரெடி நான் கொஞ்சம் மண் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் ஸ்டாண்ட் வைக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை பேன்ல ஊத்துறேன். இப்போ ஊத்துனதை கொஞ்சம் இப்படி தட்டி விட்டுக்கோங்க, உள்ள ஏர் இருந்தாலும் வந்துடும். தட்டிட்டு குக்கர்ல இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு குறைஞ்சது 45-50 மினிட்ஸ். சரியா கொஞ்சம் வேகலைன்னா மறுபடியும் 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இது ஃபுல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ. நம்ம கேக் ஊற்றி வச்சது 45 மினிட்ஸ் ஆச்சு. ஆனாலும் எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே பிடிச்சிது வேகிறதுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பராக நல்லா வெந்து அழகா நல்லா பஃபியா நல்லா பொங்கி போய் வந்திருக்கு பாருங்க. இப்போ வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இப்படி கத்தி உள்ள விட்டு எடுத்தோம்னா பாருங்க ஒட்டாம வந்திருக்குதுங்களா. அப்போ நம்மளுக்கு கரெக்டா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வெளியில எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம தட்டி கட் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை ஆற விட்டதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தட்டி கட் பண்ணி காட்டுறேன். இதை எடுத்து வெளியில வச்சிடுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒட்டாம நம்மளுக்கு கேக் சூப்பரா வரும். வந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி காட்டுறேன். ஆச்சு கேக் பாருங்க, ஒட்டை கூட இல்லை, கொஞ்சம் கூட பட்டர் ஷீட் கூட இதுல தான் இருக்குது. எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க, பஃபியா வந்திருக்கு பாருங்க. நான் வந்து பாதாம் போட்டிருக்கேன் மேல. இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ ஸ்பாஞ்சாக வந்திருக்கு பார்த்தீங்களா பனானா கேக். ஃபஸ்ட் டைமாக நான் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் டைமாக வீடியோ போட்டிருக்கேன். நல்லா இருந்தால் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து வீடியோவில் எதுவும் தப்பு ஃபால்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ யூ ஆர் ஆல்.